எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலி லிவிங் காஸ்ட்டை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 2024 டிசம்பரில் உள்ள சிச்சுவேஷனில் உள்ள ஃபேமிலி லிவிங் காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி வந்து கத்தாரில் வாழணுன்னா மினிமம் 10,000 இல்லாமல் நம்மளால் இங்கே வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். கத்தார்னு கிடையாது, எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே வந்து 10,000 இல்லாமல் இங்கே வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது சில பேர் நினைக்கிறாங்க கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஃபேமிலியோட இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸியும் கிடையாது. ஈஸியாகவும் அதாவது இங்கே வந்து ஃபேமிலியோடு இருக்கணும்னா திங்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இருக்கும்போது 2 விஷயம். ஒன்று, ஊரில் எந்த விதமான கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டோ ஒரு வீடோ எதுவும் வாங்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஃபேமிலி இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கவே முடியாது. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, உங்கள் சேலரி 20,000 ரியால்லேருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஊரில் ஒரு வீடு வாங்கியிருக்கேன்ப்பா, அந்த லோனு அடைக்கலாம், ஃபேமிலியோடு இருந்து அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஊரில் வந்து எந்த விதமான லேண்டும் வாங்கலை, வீடும் வாங்கலை, ஆனால் நான் ஃபேமிலியோடு இருந்தால் போதும்ப்பா, என் ஃபேமிலி ஊரில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பாருங்கள். அவங்க மட்டும்தான் இங்கே ஃபேமிலியோடு வாழ முடியும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 8,000 வாங்குறாருன்னு வைங்க, அவர் வந்து இப்போ ஒரு துபாயிலே இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரோட லிவிங் காஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு டாட்டர் வச்சுருக்கார், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ. அப்போது வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க 3 டேர்ம் பே பண்ணுவாங்க. அந்த 3 டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6,000 திராம்ஸ்லேருந்து ஒரு 7,000 திராம்ஸ் இருக்கும். அப்போது அவங்க ஒரு குழந்தைக்கு 7,000 திராம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வீட்டு வாடகை மினிமம் அவங்க வந்து ஒரு சார்ஜாவில் தங்கியிருந்தாங்கன்னா ஒரு 1,500 ஏடி அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து அப்புறம் ஒரு கார் வாங்கணும். அப்போ அது வந்து காருக்கு ஒரு லோன் போடுவாங்க. 25,000 கிராம்ஸுக்கு ஒரு யூசர் கார் வாங்குவாங்க. அந்த யூசர் காருக்கு ஒரு மந்த்லி பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க வாங்குகிற சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிராம்ஸ் வாங்கினா கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு மட்டுமே மந்த்லி 700 ரியால் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 700 திராம்ஸ். அப்புறம் வீட்டு வாடகை 1,500 திராம்ஸ். இதிலே நீங்கள் வந்து ஒரு 8,000 வாங்குகிற ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2,000 போயிடும். அப்புறம் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு ஒரு 1,500 திராம்ஸ் போயிடும். இப்படி ஒரு 6,000 இருக்கா, அதில் ஒரு 1,500 போச்சுன்னா 4,500 தான் இருக்கும். இந்த 4,500க்குள்ளே அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்புறம் 4,500க்குள்ளே என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா ஒரு ரூ. 500 பெட்ரோலுக்கு எடுத்து வச்சுங்க. மீதி 4,000 தான் இருக்கும். மீதி 4,000 இருக்கும். அந்த 4,000த்துலேயும் ஏதாவது அதர் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு 1,000 எடுத்து வச்சுருங்க. அவங்க ஊருக்கு அனுப்புறது மிஞ்சி போனால் ஒரு 2,000 திராம்ஸ் தான் அனுப்ப முடியும். அதுவும் ரொம்ப டைட்டாக இருந்து எங்கேயுமே வெளிலே போகாமல் இருந்தால் தான் உண்டு. அதுக்குமே வந்து ஒரு 1,000 ஒதுக்கி வச்சுட்டாலும் மிஞ்சி போனால் ஒரு 1,500 2,000 தான் அனுப்ப முடியும். இதோட இந்தியன் ருப்பியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 30,000 தான் அதிகபட்சம் ஒரு ஃபேமிலி வந்து கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே வாழ்ந்தாங்கன்னா அவங்களால ஊருக்கு அனுப்பக்கூடிய ஒரு காசு வந்து பார்த்திங்கன்னா 30,000லேருந்து 40,000 தான் இருக்கும். அப்போது அந்த 30,000 40,000 அவங்க வந்து ஊரில் வீடோ லோனோ வாங்கியிருந்தா அந்த லோனோட டியூ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 இருந்தால் அதை மட்டும்தான் அவங்களால அடைக்க முடியும். இதை தவிர்த்து அவங்களுக்கு அந்த வீட்டோட எக்ஸ்பென்ஸ் இருக்கும், கரண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பணும், அவங்களுக்கு மெடிசனுக்கு பணம் அனுப்பணும், இந்தமாரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இந்த 30,000 40,000க்குள்ளே அவங்க ஒரு நாள் அந்த காலத்தை கடத்துறது ஃபேமிலியை எங்கேயோ வச்சுட்டு எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷனில் ஒரு டிப்ரெஷனில் வாழக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் எக்ஸ்பேட்ரஸோட நிலைமை இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்காங்க. ஆனால் ஊர்லேருந்து பார்க்கும்போது அவன் வெளிநாட்டில் ஃபேமிலியோடு இருக்கான்ப்பா, அவனுக்கு என்ன ராஜா வாழ்க்கை அப்படின்னு ஒரு 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 விதமான மனநிலையில் சுற்றக்கூடிய மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு மனுஷனும் வெளிநாட்டில் போய் ஃபேமிலியோடு வாழ்கிறான்னா அந்த ஃபேமிலியை விட்டு பிரியக்கூடாது, பணத்துக்காக ஃபேமிலியை பிரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஃபேமிலியை கையோடு கூப்பிட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, ஊரில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனையோ ஃபேமிலி இருப்பாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா மக்களும் புரிஞ்சுக்க ஒரு விஷயம். இது வந்து சராசரி இங்கே ஃபேமிலியோடு வாழக்கூடிய ஒரு 10,000 ரியாலுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இன்னும் டஃப்பாக இருக்கும். அதாவது இந்த 8,000 வச்சு ஒருத்தர் வேலைக்கு போய் ரன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிப்பாங்க. அதாவது ஒரு பிள்ளைங்க இருந்ததுன்னா.
இதே 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு வருஷத்துக்கே வந்து ரியால் 12,000 வரும். அந்த ரியால் ப்ளஸ் வந்து அவங்க ஃபுட் எக்ஸ்பென்ஸு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஒரு மாசத்துக்கு ரூ. 20,000 தான் ஊருக்கே அனுப்ப முடியும். ரூ. 10,000க்கு கீழ உள்ள சம்பளத்தில உள்ள 2 குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு. எக்ஸ்பேட்ரஸ் வெளிநாட்ல எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரில இருந்தாலும் இதான் நிலைமை. அதாவது நாளுக்கு நாள் வந்து லிவிங் காஸ்ட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது எக்ஸ்பேட்ரஸ் வந்து இப்போ வந்து அ எந்த கல்ஃப் கண்ட்ரி போனா நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தா ஒரு தாட்டுக்கு நெறைய பேர் எனக்கே மெசேஜ் அனுப்புறாங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க எந்த கல்ஃப் கண்ட்ரில இருந்தாலுமே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி வந்து வாழ்க்கைய முன்னேறுறீங்க அப்படிங்கிறது இருக்கு. உங்களோட ப்ரொஃபைல் அதாவது நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, அந்த ப்ரொஃபைலுக்கு என்ன சேலரி குடுக்குறாங்க, லாங் டர்மா நீங்க எப்படி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மென்ட் எப்படி இருக்கு. அதாவது இம்மட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வர ஃபியூச்சர்ஸ்ல வந்து 2025 2013 வரையும் பார்த்தீங்கன்னா, அ ப்ராஜெக்ட்ஸ் அந்தந்த கல்ஃப் கண்ட்ரில உள்ள ட்ரேடிங் எப்படி இருக்கு? அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுலேருந்து வருது? நேச்சுரல் கேஸா? இல்ல வந்து க்ரூட் ஆயிலா? இதெல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரிய அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், அங்க நமக்கு என்ன பேக்கேஜ் கிடைக்குதோ, அத வச்சு தான் நம்ம வாழ முடியும். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபேமிலிய கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி, நான் சொன்ன மாரி 2 கமிட்மெண்ட் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. ஒரு வேள உங்க சேலரி 10,000க்கு மேல இருந்ததுன்னா, நீங்க அந்த கமிட்மெண்ட்ட வச்சுக்கலாம். என்ஆர்ஐல நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சு, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணி, லோன் எடுத்து, ஊர்ல ஏதாவது ஒரு வீடு, அதாவது ஒரு என்ஆர்ஐயோட அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா, இங்கேருந்து இருக்கிறது வந்து ஒரு பட்டாம்பூச்சி வாழ்க்கை. பட்டாம்பூச்சி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா, அது கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அது வந்து நிரந்தரமா வாழ முடியாது. ஒரு என்ஆர்ஐயோட அதிகபட்சம் வா வ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஏஜ் வரையும் தான். அதாவது ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசு வரையும் தான் கல்ஃப் கண்ட்ரில அவங்களால வாழ முடியும். அதுக்கு மேல போயிட்டாங்கன்னா, அவங்களால இந்தியால போய் வாழக்கூடிய அந்த மனப்பக்குவம் வர்றது ரொம்ப டிலே ஆயிடும். அதாவது என்னைய பொறுத்தவரையும் 45லேருந்து 50க்குள்ள நீங்க ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா, உங்களால அதிகபட்சமா ஒரு ஆசை என்ன இருக்கும்னா, ஒரு வீடு வாங்கணும். ஒரு 2 வீடு இருந்தா, ஒரு வீடுனாவது வாடகைக்கு விட்டு, அந்த வாடகையில நம்ம இன்னொரு வீட்ல வாழலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது அந்த எண்ணத்தோட போறவங்க ஒரு சார்ந்த மக்கள். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சார்ந்த மக்கள் நம்ம ஊர்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும். வர இன்கம்ல நம்ம எப்படியாவது ஷேர்ல போட்டு, அ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 2 மடங்கா ஆவணும். வந்த பிறகு அந்த இன்கம்ம வச்சு நம்ம ஊர்ல வாழ்றதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும். அதாவது இங்க கல்ஃப் கண்ட்ரில வந்து 10 வருஷம், 20 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த 20 வருஷம் நம்ம என்னத்த சம்பாரிச்சோம்? எப்படி வந்து நம்ம ஃப்யூச்சர்ல ஊர்ல போய் செட்டில் ஆக போறோம்? இந்த மாரி ஒரு பிளானோட வாழ்றவங்க மட்டும் தான், ஊர்ல செட்டில் ஆவறதுக்கு பக்காவா ஒரு ஒரு பேக்கப் மாரி இருக்கணும். கண்டிப்பா. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில மனிதர்கள் அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது நான் 90, 95ல வந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து கல்ஃப் கண்ட்ரில சொந்தமா பிசினஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு, அந்த ஹோட்டல்லேருந்து வர இன்கம்ம வச்சு, அவங்க வந்து இங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனியோ வச்சிருந்து, அந்த கம்பெனிலேருந்து வர இன்கம்ம வச்சு ஊர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு பேக்கப்பா ஊர்ல ஒரு பிசினஸ் அதாவது ஒரு ஆட்டோமொபைல்ஸோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு அ அவங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸோ, ஒரு ரியல் எஸ்டேட்டோ, இல்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ, ஒரு பெரிய வில்லாவோ எடுத்து, அங்க வந்து நெறைய வீடுகள்லாம் வாடகைக்கு விட்டு, அதுலேருந்து இன்கம் வந்த பிறகு அவங்க வந்து, ஓகே எனக்கு இந்த அளவுக்கு இன்கம் வருது. இப்ப நான் வெளிநாட்ல இருக்கிற காச வந்து நான் இந்த காச வந்து ஊர்லயே சம்பாரிக்கிற அளவுக்கு நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அந்த காசு எனக்கு நெறைய இன்கம் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க ஊர்ல போய் செட்டில் ஆவாங்க. அப்படி மட்டும் இருந்தா மட்டும் தான் நம்ம ஊர்ல செட்டில் ஆக முடியும். அதாவது இந்த வாழ்க்கை வந்து உண்மையிலேயே பணத்த தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த பணம் தான் நமக்கு சம்பாரிச்சு குடுக்கணுமே தவிர, அது வந்து சேமிப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான், அது வந்து கடைசி காலத்தில நம்மள காப்பாத்தும். அதாவது வாழ்க்கை வந்து இந்த காலம், நேரம் இது 2த்தையும் கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். காலத்த கடந்து போயிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இல்ல தான் இன்கம் வருது. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பெருசா சம்பாரிக்க முடியல. வர காச வச்சு வாழ்ந்தா போதும். ஏன் நமக்கு அதிகபட்ச ஆசை நமக்கு எதுக்கு? அப்படின்னு வாழக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் வாழ்வாங்க. அந்த குறுகிய வட்டத்திலேருந்து திரும்ப மீண்டு வர்றதுக்கு அவங்க பெரும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகே மக்களே! இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அதேமாரி கத்தார பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி டீட்டெயிலான வீடியோ பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.